ஹலோ சேஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, தீபாவளி வேறு வந்துட்டு இருக்கு. தீபாவளினாலே ஷாப்பிங் தான். ஷாப்பிங்னாலே நம்ம டி நகர் தான். இப்போ நம்ம டி நகர் பாண்டி பஸாரில் தான் இருக்கோம். தீபாவளியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தீபாவளி அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டுக்கு வருது என்ன? தீபாவளினா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸுங்க, பலகாரங்க, அப்புறம் ஃபேமிலியில் ஒன்று கூடி என்ஜாய் பண்ணுறது. தீபாவளினா ஃபெஸ்டிவல், என்ஜாய், பட்டாசு அடிக்கலாம், சாப்பிடலாம், அதுதான் மெயினா. படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். கிராக்கர்ஸ் அந்த டே டிவி ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்க்கறது. ஆப்வியஸ்லி பட்டாசு, ஸ்வீட்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி மூவிஸ். இதுக்கு மேல என்னங்க? பட்டாசு தான். வேற ஸ்வீட் ட்ரெஸ் அதெல்லாம்? ஸ்வீட் ட்ரெஸ் எல்லாம் செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் பட்டாசு தான். பட்டாசு தான் மெயினாக மைண்டுக்கு வரும் நமக்கு. பட்டாசு அந்த காலையில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சுட்டு 4 இட்லி அப்புறம் கறி குழம்பு, இதுதான் ஸ்பெஷல் நமக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து பட்டாசு வெடிப்போம். தீபாவளி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? நரகாசுரனை அழிச்சனால நம்மளுக்கு அது ஒரு தீபாவளி, அவ்வளோதான். எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் தீபாவளி. ஒருத்தர் இறந்துட்டார்ல, நரகாசுரன், அதை செலிப்ரேஷன் பண்றதுக்காக நம்ம கொண்டாடுறோம். ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ் சொல்லலாம் அண்ட் நரகாசுரனை அழிச்சது கூட சொல்லலாம். தீபாவளி அந்த காலத்தில் சொல்கிறான், நரகாசுரன் வந்தார், அவர் சாகடிச்சதுனால. தெரியும், ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல். ஓகே, ஒரு அசுரனை அழிச்சதுனால அது தீபாவளி யூஸ் பண்ணுறோம். உங்க ஆஃபீஸில் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க தீபாவளிக்காக? தீபாவளிக்கு ஒன்றும் கொடுக்கல. எங்களுக்கு இன்னோட தரலையா? நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க உங்க கம்பெனி கிட்ட இருந்து எல்லாம் தருவாங்க அப்படின்ட்டு? கம்பெனி கிட்ட இருந்து காசு தான், பணம் தான் கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம். ஸ்வீட் பாக்ஸ் கூட தரலையா அவங்க? இல்ல, கம்பெனில எல்லாமே செலவாயிட்டு இருக்குப்பா. நெக்ஸ்ட் இயர் உங்க கம்பெனி கிட்ட இருந்து தீபாவளிக்கு அட்லீஸ்ட் இதையாவது கொடுங்க அப்படின்னா நீங்க எதை கேட்பீங்க? போனஸ் தான் கேட்பேன். காசு காசு கொடு காசு. நீங்க ஒரு எம்ப்ளாயியா இல்லை நீங்க பிஸ்னஸ்மேனா? பிஸ்னஸ்மேன். நீங்க உங்க எம்ப்ளாய்க்கு என்னென்னலாம் கிஃப்ட் கொடுத்தீங்க இந்த தீபாவளிக்கு? இல்லை, என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் போனஸ் கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர் சார். ப்ளஸ் ஸ்வீட்ஸு, கிராக்கர்ஸு அது பண்ணிவிடுவோம். தெய்வமே தெய்வமே. இப்போ உங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ஆப்வியஸ்லி அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஜஸ்ட் பேபி கேஷ் உங்களுக்கு போனஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? வந்திருக்கு. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கா இல்லை அதை விட கம்மியாக வந்திருக்கா? நான் ஃபர்ஸ்ட் எதிரே பார்க்கல, கொடுக்க மாட்டாங்க. வெறும் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, அது வந்திருக்கு. எதிர்பார்க்கல. மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லையும் கொடுக்குற மாதிரி தான். சோன் பப்டி தான். போனஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். தீபாவளி போனஸ் மாதிரி. 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போதா தம்பி? இந்த தீபாவளிக்கு உங்களோட பட்ஜெட் என்ன சார்? பட்ஜெட் தான். நான் எதுவும் பண்ணல. என்ன அது இது நல்லா இருக்கோ அதை எடுத்துருவேன் நான். பட்ஜெட்டு பெருசாக இல்லை, ஒரு 5K. உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை நீங்களோ ஒரு முடிவு பண்ணிடுறீங்க, இந்த வருஷம் தீபாவளிக்கு 20,000 பட்ஜெட் அப்படின்னு. நீங்கள் அதிகமாக எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? சட்டை வாங்க தான், ட்ரெஸ் வாங்க தான். ட்ரெஸ் வாங்க தான். எவ்வளோக்கு வாங்குவீங்க அதிகபட்சம்? நான் 10,000 பிரிச்சுக்குவேன். சாலிடாக என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 5,000, என் டாட்டருக்கு ஒரு 5,000. அது என்ன மேம் உங்களுக்கு மட்டும் 10? அது நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி. 41, 21, 38. என்னை கேட்டால் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வருது, விட்டுருங்களேன். கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து பண்ணால் நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். சொன்னதுக்காகவே அதிகமாக வெடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு. அதனால நன்மைன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதனால தீமைகள் தான் ஜாஸ்தி. ரொம்ப 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 ஜாஸ்தி.